இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மீனாட்சி, ஒழுங்கா உண்மையை சொல்லு. மாமா கிட்ட விஷயத்த சொன்னியா? ஆமா. சொன்னா புரியாதா உனக்கு? ஏன் இப்படி பண்ண? இப்பவே அவங்க கிட்ட மாட்டிருப்ப. நான் பிரெக்னன்ட் ஆகணும்னு அவரு ரொம்ப ஆசைப்பட்டாரு. சித்தர்கிட்ட எல்லாம் வேண்டி தியானம் பண்ணாரு. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மீனாட்சி. அதான் சொல்லிட்டேன். நீ இருக்கியே, ரொம்ப ஓவர் எமோஷனல் டைப்பா இருக்க. அவளை ஏமா திட்டுற? இந்த விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்பா ஆக போறவன் தெரிஞ்சுக்க கூடாதா? அதுக்கு இல்ல மாமா, கொஞ்சம் பொறுமையா. நீ என்ன சொல்ல வரன்னு புரியுதுமா. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியும். அது எனக்கும் தெரியும் மாமா. அதனால்தான் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ நானே விட்டா உளறி இருப்பேன். அது என்ன உளறி இருப்பீங்க? உளறிட்டீங்க. ஆனா எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. என்னமா பண்றது, சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம வீட்டுலதான் பயப்பட வேண்டியதா இருக்கு. மாமா, நீங்க தேனுக்காக வீட்ல பேச மாட்டீங்களா? நான் என்னமா பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் இப்படி சொன்னா எப்படி மாமா? தேவி அக்காவுக்கு உங்க பேரனுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஹாஸ்பிடல் அனுப்புறாங்க, செலவு பண்றாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும்னு ரூல்ஸ் போடுறாங்க. மத்தவங்க யாரும் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு எல்லாரையும் தடுக்கறாங்க. இதெல்லாமே என்ன லாஜிக்னு எனக்கு சுத்தமா புரியல மாமா. அப்பதாக்கு தேவி மதனி மேல பாசம் அதிகமா. நீங்களும் உங்க பேரன் தானே, அந்த பாசையும் உங்க மேல இல்லாம போச்சு. தெரியலமா, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்பத்தா தேவி மதனிய மட்டும்தான் பாசமா பாத்துப்பாங்க. சின்ன வயசுல எங்களை தூக்குனதோ சாப்பாடு ஊட்டினதோ அவங்க எதுவுமே செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பொண்ணோட பொண்ணுன்னு மதனி மேல பாசம் கொஞ்சம் அதிகம். அப்பத்தாவுக்கு அவங்க பேர பசங்கன்னா பாசம் வராதா? ஏதோ உங்களெல்லாம் இன்னொரு குடும்பம் மாதிரி நடத்துறாங்க. தெரியலமா, அத பத்திலாம் நாங்க யோசிச்சதே இல்ல. நானும் வந்த நாள்ல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. மாமாவை கூட பாட்டி பாசமா நடத்துறதே இல்ல, அவரை மகனாவே பாக்குறது இல்ல. ஏதோ வேலைக்கார மாதிரி நடத்துறாங்க. தேவி அக்காவை மட்டும் பேத்தி பேத்தின்னு வாய் நிறைய சொல்றாங்க. அவங்க பொண்ணோட பொண்ணுங்கிறதுனால தேவி அக்கா மேல பாசம் இருக்கலாம். அதுக்காக வீட்ல இருக்கிற மத்தவங்களெல்லாம் இப்படி நடத்துறது என்ன நியாயம்? விடு மீனாட்சி, அவர் என்ன பண்ணுவாரு? எதிர்த்து கேள்வி கேட்கணும்க்கா. அது கஷ்டமா, சின்ன வயசுல இருந்தே அது பழகிடுச்சு. ஒருவேளை மதனிக்கு குழந்தை பிறந்ததா அவங்க மாறுவாங்களோ என்னமோ. அது என்னவோ நடந்துட்டு போட்டோம் மாமா. ஆனா ஒண்ணு, நீங்க அக்கா விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இல்லமா, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வரேன் தேனு. என்ன மீனாட்சி, என்ன யோசிக்கிற? இல்ல தேனு, ஏதோ தப்பா இருக்கு. எல்லாரையும் பாட்டி அடிமை மாதிரி நடத்துறாங்க. ஆனா நாமெல்லாம் அடிமையா இருக்கோங்கிறது இந்த வீட்ல யாருக்குமே புரியல. நீ என்னெல்லாமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நீ ஒரு அப்பாவி. நீ இங்கே இருந்தனா உன்னையும் இவங்கள மாதிரியே மாத்திடுவாங்க. சீக்கிரமே இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கிறேன்.